மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இதில் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆமே. இதில் போட்டால் நம்ம வந்து காசை இழக்க மாட்டோமே. தமிழ் பேச வேண்டிய தமிழ் உள்ளவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இதில் நம்ம வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்துட்டு எதுக்கான யாருக்கான உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அந்தந்த பார்ட் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பார்ட் உங்களுக்கு தேவை இருக்கோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு 10,000 ரூபா நமக்கு தேவையை போக நம்ம வந்து கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஃபண்டை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணி ஆகணும். பார்க்னா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் வந்து லேண்ட் வாங்குற இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ரிஸ்க்கே வேணாம், இப்போ ஷேரில் நான் போட்டேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, எனக்கு ரிஸ்க்கே வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போது உங்களை மாதிரி வந்து ஒரு 10-15 பேர்ட்டேருந்து இல்லை ஒரு thousands ஆஃப் பேர்ட்டேருந்து ஒரு அமௌண்ட் வந்து 10,000 வந்து ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டை வந்துட்டு இவங்க வேற ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது இப்போ எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய 10 லட்ச ரூபாயை இந்த கம்பெனிஸ் வந்து வேற இடத்துல வந்து பார்க் பண்ணிடும். கொஞ்சத்தை கோல்டுக்கு போடும், கொஞ்சத்தை வந்து இதில் போடும், ஈக்விட்டியில் போடும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து போட்டு உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சில கம்பெனிஸில் எப்படின்னா உங்களோட குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து 7% நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ சில இடத்துல வந்து எப்படின்னா 10% இருக்குது. இது எப்படின்னா டிபெண்ட்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து டிபெண்ட் ஆகும். இப்போ எப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எத்தனை டைப்பாக இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 5 டைப் இருக்குது. ஏன் அப்படின்னா செபி வந்துட்டு நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க, நீங்கள் புதுசாக உங்களுக்கு தோன்ற பேர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னால இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு மொத்தமாக 5 கேட்டகரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் உங்களோட ஃபண்ட்ஸை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாபம் வந்து மேலேயும் போனால் கீழே வரலாம். பட் ஆனால் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அது கண்டிப்பாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் வந்து டெப்ட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களை வந்து இந்த கோல்டு, கமாடிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல வட்டி கொடுக்குறீங்க மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஃபண்ட்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் சேஃபர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கையிலே பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட். அதாவது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவே வேணாம், எனக்கு வந்து நான் போட்ட காசோட எனக்கு ஸ்டாண்டர்டாக கிடைச்சா போதும், கம்மியாக கிடைச்சாலும் எனக்கு சூப்பராக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸுக்கு போயிடலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதில் தான் போட்டாங்க. அதாவது கமாடிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல பேக்கேஜாக போட்டு இது வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து போகலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குது அப்படின்னா என்ன வேணால் ஃபேஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில், ஆனால் என் காசு வந்து எனக்கு சேஃபாக இருக்கணும், நான் போடுற காசு எனக்கு கண்டிப்பாக வேணும், அடிஷ்னலாக எனக்கு வந்து அதிகமாகவும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த பிஸ்னஸில் இந்த ஒரு கரெக்டாக இந்த ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த சொல்யூஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் டாட்டர் இல்லை சனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறீங்க. இப்போ இந்த மேரேஜுக்கு கண்டிப்பாக எல்லாருமே செலவுகள் இருக்கும். 10 லட்சம், 15 லட்சம், 50 lakhs, 1 crore வரைக்கும் செலவுகள் இருக்கும். இந்த ஒரு செலவு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு லைக் உங்களோட 40s 30sலேருந்தே நீங்கள் பண்ணீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு மேரேஜ் என்னைக்கு அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த ஒரு இயர்ஸ், குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோனா உங்களுக்கு அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட், ஒரு 60 lakh அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 60 lakh 70 lakh வரைக்கும் நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஹோல்சம் அமௌண்ட்டாக வந்துடும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து டேக்ஸபிள் கிடையாது. அதுதான் இதோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து thousands ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேக்கேஜஸில் இருக்குது. அதுதான் முக்கியம். இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் HDFC சும்மா ஒரு பிராண்ட் மட்டும் சொல்கிறேன், HDFC போகிறீங்க அப்படின்னா ஸோ HDFCயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 5th வெரைட்டி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கூட சொல்லலாம். எனக்கு வந்து இது நிறைய நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து
மோஸ்ட் பெனிஃபிட்டடான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படின்னாங்க, இப்போ சிம்பிள், இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நிஃப்டி இல்லை சென்செக்ஸோடைய ஒரு ஃபண்ட்ஸாக வந்துட்டு நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்துட்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் எப்படின்னா வந்துட்டு டாப் 50 இந்தியா கம்பெனிஸோடைய ஒரு ஷேர்ஸோடைய ஒரு அப்ராக்சிமேட் ஒரு இதுதான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்பெனிஸ் க்ரோ ஆக நீங்களும் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் ப்ராஃபிட்ஸும் உங்களுடைய ஒரு ஷேரும் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய 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 அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி, அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டபிள். இன்னொன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் உங்கள்கிட்ட இவ்வளோ சேஃபஸ்ட்டான ஒரு இடம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மணியை பார்க் பண்ணுறதுக்கான இடமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டுனா இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ ஓவர் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மணியோட வேல்யூவேஷன் வந்து லூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பெட்ரோல் ப்ரைஸுக்கும் இப்போ இருக்க பெட்ரோல் ப்ரைஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு லிவிங் ஸ்டைலுக்கும் அப்போ உள்ள ஏர்னிங் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த 10 இயர்ஸில் டெஃபினட்டாக மாறும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், யார் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாருக்கான ஒரு மேட்டர் தான் இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான கிடையாது. ஏன்னா இது டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் பேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகங்க. அண்ட் ரிஸ்க் வந்துட்டு கம்மி தான், அதில் வந்துட்டு டவுட்டே கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேறு எக்ஸ்ட்ரா இன்கம் இப்போ வேணாம், இப்போ ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 30s 40s இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். இல்லை நீங்கள் யங்ஸ்டராகவே இருக்கீங்க, எனக்கு சும்மா வந்துட்டு எனக்கு ட்ரை பண்ண ஒரு கார் வாங்கணும் ஒரு 3 வருஷத்தில் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் நிறைய வித்தியாசமான யூசேஜில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக இது பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா வந்துட்டு இதுக்கு பர்டிகுலராக ஃப்ரேம் பண்ணி இதுதான் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுக்கு கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, உங்கள் பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணணுமா, ஸோ இதெல்லாம் நம்ம ஓவராலாக நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்து தாங்க வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள், உங்களோட பிரான்ச் இப்போ உங்களுடைய பேங்க் பிரான்ச்லேயே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு எப்படின்னா டோன்ட் ஃபால் ஃபார் எனி ட்ராப். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வெப்சைட், உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, நிறைய லிஸ்ட் வரும். அதில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை எப்படி கேதர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த ஆள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே இப்போ ஏமாந்துடாதீங்க. சீரியஸாக சொல்கிறேன், அது வந்துட்டு கிடையவே. எல்லாமே உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணவே கூடாது. ஸோ எந்த ஒரு ட்ராப்லையும் கண்டிப்பாக வளர்ந்துடாதீங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் ரெஃபரண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு கீப் க்ரோயிங் கைஸ். அண்ட் கிடைக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10 ரூபானாலும் 100 ரூபானாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு உங்கள் மணி பார்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் பேங்க்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமில் வந்துட்டு அது மணி லூஸ் பண்ணிடும் அதோட வேல்யூவேஷனை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு க்ரோ திருப்பி வளருங்க. அவ்வளோதான். ஃபெயில் ஆகுங்க, திருப்பி வின் பண்ணுங்கள், ஃபெயில் ஆகுங்க, வின் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்கும் லைஃப். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஏர்னிங், தட்ஸ் இட். ஸோ ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வின் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்பும் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவான வேலை வந்து சீக்கிரமாக மாறும். அண்ட் அந்த ஒரு நம்பிக்கையில் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாடா, பை பை.